ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாவோட பேர் வந்துட்டு லவ் ஃபார் யூ. ஐ ஹோப் இந்த ட்ராமா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் வந்து நினைக்கிறேன். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட் குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவரோட பேர் வந்துட்டு செய்யான். அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வருது. நீ பாஸ்ட் லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து கடந்து வந்திருக்க, எனக்கு அது இந்த செக்ஷன்ல வந்து பார்க்கும் போதே புரியுது. அதனால நீ ரொம்ப லாஸ்டாவும் அதுக்கப்புறம் ரொம்ப லோன்லியாவும் ஃபீல் பண்ற. பட் நீ அதுல இருந்து மூவ் ஆன் ஆகிதான் வந்து ஆகணும். அதுதான் உன்னோட பாடிக்கும் சரி, உன்னோட ஃபேமிலிக்கும் சரி ரொம்ப நல்லது. உன் ஃபேமிலிக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காகவாச்சும் நீ வந்துட்டு அதுல இருந்து வெளியே வந்து ஆகணுங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒரு வந்து நம்ம ஹீரோ அப்படியே கண்ணு முழிச்சு வந்து பாக்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோனியோட இன்ட்ரோ வந்து காமிக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்துட்டு மோஜிங். அவங்க ஒரு பஸ்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல சியான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி பஸ்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த சைடு ஆப்பிள் வந்து உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி பஸ் வந்து இறங்கின உடனே எப்பவுமே இந்த ரேபிடோ அதுக்கப்புறம் இந்த டாக்ஸில இருக்கிறவங்களாம் நான் டிஸ்கவுண்ட் தரேன் நீ டிஸ்கவுண்ட் தரேங்கிற மாதிரி வந்து ரேண்டமா நம்ம ஹீரோனியை கூப்பிடும் போது அங்கிருந்து ஒரு பையனை நம்ம ஹீரோனி சூஸ் பண்ணிட்டு என்ன இந்த ரோட்ல எடுத்துட்டு போய் விட முடியுமாங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த பையன் எதுக்காக நீங்க என்ன வந்து சூஸ் பண்ணீங்கிற மாதிரி ஹீரோயினி கிட்ட கேட்கும் போது நீதான் எனக்கு ஃபெமிலியரா வந்து தெரியற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படியா, உங்களெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய இடத்த ஆள் மாதிரி தெரியுது. உங்களெல்லாம் பாத்துட்டு போனா இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீங்க தான் கனவுல வந்து வருவீங்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஆள் மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாலும் எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரிதான் ஒரு ஃபீலிங்ஸா வந்து இருக்குதுன்னு உடனே ஹீரோயினி என்ன தெரியலையா, நான் தான் மோஜிங் அப்படிங்கிறாங்க. ஏன் மோஜிங், நீ ரொம்ப வந்து வளர்ந்துட்டேல்ல, ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. ஹீரோயினி நீயும் தான் நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன் போது என்ன பாரு, நான் எப்படி இருந்தோன்னா அதே மாதிரிதான் இருக்கிறேன், நாளை எங்கேயும் சேஞ்ச் ஆகல. சரி வீட்டுக்கா இல்ல ஹோட்டலுக்கான்ங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஹீரோயினி வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இங்க ஆப்பிள் கட் பண்ணியிருந்தாரு இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, யாரோ ஃபேட் டிராகன்ங்கிற ஒரு கேங்ஸ்டர்ல இருந்து வந்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. அவனுங்க அங்க இருக்கிற ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு கிட்ட வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ எழுந்து வெளியே வந்து வராங்க. அந்த பொண்ணு என்ன வீடு என் பிரதர் வந்துருவாருங்கிற மாதிரி அவன் இருக்கிற பசங்க கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது. ஹீரோ வெளியே வந்த உடனே ஒரு வழியா நீ வெளியே வந்து வரணும்னு முடிவு எடுத்துட்டியாங்கிற மாதிரி அங்க இருக்கிற கேங்ஸ்டர் ஒருத்தன் வந்து கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ யாங்குங்கிற ஒருத்தர் தான் இப்போதைக்கு அங்க எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிறாரு போல. இன்னைக்கு அவர்கிட்ட இது என்னோட இடம், மத்தவங்க எல்லாம் கிளியர் பண்ண சொல்லுங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. ஓ, உன்னோட இடமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேங்ஸ்டர் சண்டை போடுற மாதிரியே நிக்கும் போதே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு கையில கத்தி அந்த ஆயுதங்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க. அந்த யாங்கன்கிறவரு போய் டோரை வந்து சாத்துறாரு. எப்படியோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிற மாதிரிதான் நம்ம எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த கேங்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், ஒழுங்கா உன் பாஸ் என்ன சொல்றானோ அதை கேட்டு நீ நட. நீயா முடிவு எடுக்கணும்னா நிறைய விஷயங்கள் நீ முடிவு எடுக்கிற மாதிரி வந்து வரும்ங்கிற மாதிரி கத்தி வச்சு மிரட்டோன்னே நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த கத்தியை வந்து பிடிக்கிறாரு. அந்த கேங்ஸ்டர் வந்து பயந்துடுறான். இங்க பாரு, இன்னொரு டைம் நீ அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன் வாயை கொஞ்சம் கழுவிட்டு வந்து பேசு ஹீரோ சொன்னோடனே அவன் பயந்து அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து ஓடி போயிடுறான். ஹீரோ உடனே அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட வந்துட்டு நீ ஓகேவான்னு நான் ஓகே தான் சொல்லுது. என்கிட்ட நீ எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு வீட்டுல விட்டுருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு உள்ள வந்து போறாரு. நம்ம ஹீரோனே இந்த சைடு எடுத்துட்டு வந்து டிராப் வந்து பண்றாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னெல்லாம் கான்டாக்ட் பண்ணி, நீ வீட்டுக்கு வந்த விஷயம் ஷையாங்க்கு வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. இரணி எந்த ஒரு பதிலும் சொல்லாத காசு கொடுத்துட்டு அவங்க பட்டுனு உள்ள வந்து ஏறி வந்து போறாங்க. அவங்களோட சொந்த வீடு தான் போல. பட் ஆனா அந்த கேட்டை ஓபன் பண்ண முடியாத நம்ம ஹீரோனி ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா வீடே வந்து தலைகீழ வந்து கிடக்குது. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள போய் நம்ம ஹீரோனி ஓபன் பண்ணி வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் வந்து அடிக்குது. நம்ம ஹீரோ ஆனா அட்டென்ட் பண்றது இல்ல. வெளியில நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் வந்து கால் பண்றாரு. யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஜெயாங்கன்னு யாரோ ஒருத்தர் வந்து கால் பண்றாரு. நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு போல. அவர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது ஹீரோ கட் பண்ணுன்னு சொல்றாரு. நான் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணிட்டேன், நீ பேசுங்கிற மாதிரி அவர் வந்து கொடுத்த உடனே அவர் காலை வந்துட்டு வாங்கி பேசும்போது அவர் சொல்றாரு, ரொம்ப வருஷம் கழிச்சு உனக்கு இப்ப டைம் வந்து கிடைச்சிருக்குது. ஏதோ ஒரு பிளேயர் போல நம்ம ஹீரோ, அந்த பிளே பண்றதுக்கு இப்போ ஒருத்தான ஒரு ஆள் வந்து கிடைச்சிருக்கான். உன்னை யாராச்சும் ஜெயிக்க முடியுமா, நீ எனக்காக வந்து அந்த இடத்துல பிளே பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்கிறாரு. இதோ நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விளையாடுறதெல்லாம் வந்து விட்டுட்டேங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. பட் உனக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, நீ கண்டிப்பா வந்துட்டு விளையாடணுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. பட் நம்ம ஹீரோக்கு அதுல சுத்தமா விருப்பமே வந்து இல்ல. வெளியே ஒரு லேடியும்
ஒரு ஜென்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் பத்தி உனக்கு வந்து தெரியாதா? அந்த ஜெயங் தான் நம்மளோட பாஸ். அவர் தான் இந்த சிட்டியோட இன்டர்பிரிட்டரா இருக்கிறாருங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அவரோட நிக் நேம் உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் வெளிய வரும்போது, அவங்க ஃப்ரெண்ட் தொடர்ந்து அவர் கால் பண்ணிட்டே இருக்காரு. என்ன என்ன பண்ண சொல்றேன்னும்போது, ஹீரோ இன்னொரு முறை அவர் என்ன கேட்டாருன்னா, நான் செத்துட்டேன்னு சொல்லு. மத்தபடி என்கிட்ட அவர பேச வைக்காதன்னு ஹீரோ சொல்லிட்டு வெளிய வந்து போறாரு. இந்த பொண்ணு ஆமா நிக் நேம்ன்னு சொன்னியே, என்ன நிக் நேம்ன்னும்போது, அவரு பேரு வந்துட்டு ராபிட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னாரு. நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு தான் வந்து வராரு போல. நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்து உள்ள அந்த ரூம்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அங்க ஒரு பெயிண்டிங் வந்து இருக்குது. என்ன பெயிண்டிங்னு நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக்ல வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினிங் தான் அந்த பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க போல. அவங்க அம்மா கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் காமிக்கிறாங்க. இங்க பாரு நம்ம 4 பேரையும் அவ வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கா. உண்மையாவே நம்ம 4 பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறோங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இக்கி வந்து சிப்லிங் ஸ்டோரியை தான் நம்மளுக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஐ திங்க் நான் வந்து யோசிக்கிறேன். அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணோடனே நம்ம ஹீரோயினி வீட்டுல இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு கிளீன் பண்ணிட்டு அங்க ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையை வந்து எடுத்து வைக்கிறாங்க. சாமி சிலை மாதிரி வந்து இருக்குது. நம்ம ஹீரோ வேக வேகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா டோர் வந்து ஓப்பன்ல இருக்குது. என்ன டோர் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்து வராங்க. உள்ள சமைச்சிட்டு இருக்கிற சவுண்ட் வந்து கேக்குது. யாரோ டூலி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு உன்னை எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன் என்னோட கிச்சன்ல நீ கை வைக்க கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கத்துறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினி மாசா வெளியே வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ செம்ம ஷாக் வந்து ஆயி அப்படி ஹீரோயினிய பாத்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி கிட்ட ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபேக் தான். எவ்வளவு நாளைக்கு தான் நீ ஃபேமிலி மாதிரி இந்த இடத்துல பிளே வந்து பண்ணிட்டு இருக்க போற? போதும், என்னை விட்டு போயிடு, சாவுற வரைக்கும் என்கிட்ட நீ வரவே கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு. அந்த பிளாஷ்பேக்கை வந்து கட் பண்ண உடனே உன்னை யார் இங்க வர சொன்னதுங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட வந்து கேக்குறாங்க. அவங்க என்னோட வீட்டுக்கு வரத்துக்கு நான் யார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்ட உடனே இது உன்னோட வீடா அப்படின்னு அவர் கேட்டாரு. ஆமா 10 வருஷமா நான் இங்க இருந்தேன்னா அது என்னோட வீடு தானேங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு அப்படி நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா கூட வந்து டேயாங் சிட்டிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. பஸ்ல வரும்போது அவங்க அம்மா கிட்ட அன்னைக்குமா டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட காசு கம்மியா இருக்கும் போல. அவங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயினிக்கு டிக்கெட் எடுக்க காணும். அவங்கள மறைச்சு வைக்க ட்ரை பண்ணி அந்த டிக்கெட் வாங்குறவர் வந்து சண்டை போட்டுட்டு ஒரு வழியா வந்து இறங்குறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல பெரிய கேங்ஸ்டரா வந்து இருப்பாரு போல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்துட்டு ஒரு பாட்டி வந்து வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான் அந்த பாட்டி கிட்ட போய் நம்ம புடிங்கலாமான்னு. லூசு மாதிரி பேசாத, நம்ம எல்லாம் ஹீரோஸ். நம்ம வந்து ரிச்சா இருக்கிறவங்க கிட்ட இருந்து புடுங்கி பூரா இருக்கிறவங்க கிட்ட வந்து குடுக்கணுமே தவிர்த்து பூரா இருக்கிறவங்க கிட்ட இருந்து புடுங்க கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. சரி சரி நீ ரொம்ப ஓவரா பண்ணாது, இன்னைக்கு நைட் டின்னர் ஏன் கூட சாப்பிட வரையான்ங்கிற மாதிரி வந்து கேட்கும் போது ஹீரோ இல்ல எங்க அப்பா நைட்டு சாப்பிட வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு ஃப்ரெண்டு உங்க அப்பா மாறிட்டாரா? அப்படியெல்லாம் அவர் கூப்பிடுற ஆள் கிடையாதுன்னும் போது ஆமா அவர் ஏதோ சாட் ரூம்ல ஒரு பொண்ணு வந்து மீட் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு வீட்டுல எடுத்துன்னு வந்து தங்க வைக்க போறாங்க. அதனாலதான் என்ன கூப்பிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஹீரோ ரொம்ப வெறுப்பா அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயினி வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றான் அந்த பொண்ணு பாரு கொஞ்சம் ரிச்சா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குறேங்கிற மாதிரி வந்துட்டு யாரு நீ ஊருக்கு புதுசா உனக்கு வெயிட்டா இருக்கா, நான் வேணா அந்த பேக் வச்சுக்கிறேன் கூடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி கிட்ட வம்பு இழுக்கிறோம். ஹீரோயினி என்ன வீடு இந்த முதற்கட்ட ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு எதுக்காக அவளை புள்ளி வந்து பண்ணிட்டு இருக்கப்போ என்னோட சிஸ்டர் அவன்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு டிராமா மாதிரி அவங்க கிரியேட் பண்றாங்க போல. ஹீரோயினி உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ப ஆரம்பிச்சுறாங்க. என்ன பார்த்தா உனக்கு கெட்டவ மாதிரி வந்து தெரியலையா, உன் பேரண்ட்ஸ் இல்லையாங்கிற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. உடனே ஹீரோயினி அவங்க வாஷ்ரூம்க்கு வந்து போயிருக்காங்க. உன்னை பார்த்தா கெட்டவ மாதிரி தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி கூட நான் இதை கையில வச்சுக்கிறேங்கிற மாதிரி அவர் அந்த பேகை வந்து கையில வந்து வாங்கும் போதுதான் ஹீரோயினியோட அம்மா வந்து அந்த இடத்துல இருந்து வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருது அவங்க அப்பா மீட் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த லேடி வந்து ஹீரோயினியோட அம்மா தான்ங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சது. நீ இன்னொரு முறை இந்த மாதிரி யாரையும் நம்பாதங்கிற மாதிரி சொல்லி அந்த பேக்கை தூக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடறாரு போல. ஹீரோயினி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து வராங்க. வந்து அந்த அட்ரஸ் ஒரு வழியா கண்டுபிடிச்சு நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல மூஜாங் அப்படின்னு ஹீரோயினியோட அம்மா வந்து கேட்டோடனே ஹீரோயினி ஆமா எனக்கு ஞாபகம் இருக்குமா, நான் இந்த இடத்துல ரொம்ப நல்ல விதத்துல வந்து நடந்துக்கணும், அப்பதான் நம்ம இங்க டேயாங் சிட்டில வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே சரி ஓகேவா நம்ம உள்ள போலான்னு உள்ள போனோடனே ஹீரோட அப்பா தான் வந்து ஹீரோயினி வந்துட்டு கூட்டு போறாரு. உனக்காக வந்துட்டு இந்த ரூம் என்னால செட் பண்ணி தர முடியல, இப்போதைக்கு நீ வந்துட்டு செய்யா ரூம்ல வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோ, நான் சீக்கிரமா பக்கத்துல உனக்கு ஒரு ரூம் வந்து செட் பண்ணி வந்து கொடுத்துறேங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வெளியே வந்து போயிட்டு உனக்கு இந்த ரூம்லாம் வந்து பிடிச்சிருக்காங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஹீரோயினி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்து வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு.
வந்தோடனே ஆன்ட்டிக்கும் அப்புறம் உன்னோட சிஸ்டருக்கும் ஹலோ சொல்லுங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி அவரை முறைச்சிட்டே வந்திருக்காரு. ஏன்னா அவரு தானே பேக் வந்து தூக்கிட்டு போனாரு. முறைச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயினியோட அம்மாவை நீயும் ஹலோ சொல்லுங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. உன்னோட பையன் பரவாயில்ல, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், ரொம்ப கன்சிடரா இருக்கிறான்ங்கிற மாதிரி ஹீரோயினியோட அம்மா வந்து சொல்லிட்டே இருக்கும்போது, நீ கூட கிஃப்ட் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போய் கொடுப்போம் மூச்சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பெயிண்டிங்க எடுத்து காமிச்ச உடனே, பாரு இவன் நம்ம 4 பேரையும் வரைஞ்சிருக்கா, உண்மையா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குதுல்ல, இதை நான் வந்து கண்ணுக்கு தெரியுற மாதிரி வைக்கிறேங்கிற மாதிரி அவங்க அப்பா எடுத்துட்டு போய் வந்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ திரு திருன்னு வந்து முழிச்சிட்டு வந்து இருக்கிறாரு. ரூமுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதும்மா, அவன் என்னோட கிஃப்ட் திருடிதான் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான்னு போது எனக்கு தெரியும். நீ நல்லா ஹேண்டில் பண்ண, இதே மாதிரி மெச்சூரிட்டியா வந்து நடந்துக்கோ, சீக்கிரமா ஒரு நல்ல ஜாப் வந்து நான் வாங்கிறேன், அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வந்து நம்ம பாத்துக்கலாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. நீங்க அந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து கேக்குறாங்க. நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிந்தா ஒரு ஃபேமிலியா இருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப வேற என்ன தேவை ஃபேமிலியா இருக்கிறதுக்கு ஹீரோயினி கேக்குறாங்க. அது நீ வளர்ந்தினா உனக்கே வந்து தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா ஹீரோ வந்து உள்ள என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அவங்க அம்மா சரி நீ தூங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடறாங்க. ஹீரோ பெட் மேல ஏறின உடனே பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் போட்டு, இந்த சைடு இந்த லைனை நீ கிராஸ் பண்ண நான் உன்னை கொன்றுவேன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து படுத்துறாரு. நடுவுல டேபிள் ஃபேன் வந்து ஓடிட்டு இருக்கா. 2 பக்கம் வர மாதிரிதான் வந்து சுத்திட்டு இருக்கு அந்த டேபிள் ஃபேன். நம்ம ஹீரோ வேணும்னே நம்ம ஹீரோயினை பிடிக்கல இல்லையா, அவர் பக்கம் மட்டும் திருப்பி வச்சுட்டு அவர் படுத்து தூங்க ஆரம்பிச்சுறாரு. நம்ம ஹீரோயினை எழுந்து திருப்பலான்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனா அவங்களோட வீடு இல்லை இல்லையா, ஜன்னல் ஓபன் பண்ணிட்டு வந்து படுத்துறாங்க. நல்ல குளிர ஆரம்பிச்சிருது போல. ஹீரோ இரும்புறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைங்கிற மாதிரிதான் அந்த சீன்ல வந்து காமிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் அவங்க அப்பா ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு காசு கொடுத்து ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்குறாங்க. மேபி சிகரெட்டோ லிக்விடோ ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அப்ப அந்த கடை ஒண்ணு சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னாடிதான் உங்க பையன் வந்துட்டு அந்த சிகரெட் கொடுத்துட்டு காசு வந்து வாங்கிட்டு போனா, இப்ப நீங்க வந்து காசு கொடுத்து அந்த சிகரெட் வாங்கிட்டு போறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியலன்னு உடனே அவங்க அப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்து வராரு. வீட்டுக்கு வந்து ஆனா நம்ம ஹீரோ வந்து பனிஷ்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம ஹீரோனையும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, செய்யா உங்ககிட்ட இருந்தா வாங்கணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்கிற மாதிரி சொல்லும் போது, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க ஒண்ணு என்னோட ஃபேமிலி கிடையாது, எனக்காக சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோ திட்டாரு. நீ தப்பு பண்ணன்னு ஒத்துக்கோ, அவங்க கிட்ட எதுக்காக வந்து நீ பேசிட்டு இருக்க, உன்னை நான் நல்ல விதமா நடத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ அதுக்கு வந்துட்டு தகுதியான ஆள் இல்லைங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து திட்டாரு. நேரடியோட அம்மா விட்டுருங்க, மன்னிப்பெல்லாம் எதுக்கு கேட்கணும், தெரியாததானே தப்பு பண்ணான்னுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க சிலை இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல, அந்த சிலையை அவர் வந்து கும்பிட்டு, இந்த சிலையை நீ எடுத்துட்டு போய் ரூம்ல வந்து வச்சுக்கோ, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இந்த சிலையை நீ கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து எடுக்கிறாரு. ஹீரோ அது எங்க அம்மா, அது என்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி ஒரு ஃபைட் வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது. இந்த ஃபைட் நடக்கும்போது அந்த சிலை கீழே வந்து விழுந்து உடஞ்சிருது போல. ஹீரோ ரொம்ப அப்செட் வந்து ஆயிடுறாரு. நம்ம ஹீரோனி நைட் அவருக்காக சாக்லேட் வந்து கொடுக்குறாங்க. பட் அவர் வந்து தள்ளி வந்து விட்டுறாரு போல. பார்த்தா அந்த சிலை அந்த இடத்துல இல்லவே இல்லை. உடைஞ்ச சிலையாச்சும் இருக்கணும் இல்லையா, அதுவும் அந்த இடத்துல இல்லை. நம்ம ஹீரோ தேடிட்டு வெளியே வந்து ஓடி வரும்போதுதான் நம்ம ஹீரோனி ஒரு தண்ணி கிட்ட உட்காந்து அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எதுக்காக நீ இதை எடுத்துட்டு வந்தேன்னு அவர் கேட்கும் போது, ஹீரோனி நான் உனக்காக இதை சரி பண்ணி வந்து கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, என்கிட்ட கூடுங்கிற மாதிரி அவர் வாங்கிட்டு நம்ம ஹீரோனி தள்ளி விட்டுறாரு. அவங்க ஹெல்ப்னு கத்திட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ கிராஸ் ஆகி வந்து வந்துடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோனி வீட்டுல கண்ணு முழிச்சா அவங்க அம்மா, நீ நல்லதானே வந்து இருக்கிற, நீ தண்ணி கிட்ட எதுக்காக போன, நல்ல வேளை அங்க யாரோ ஒருத்தர் பார்த்து உன்னை காப்பாத்தினாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா நான் வேணும்னே தண்ணி கிட்ட போலம்மா, அந்த சிலையை ரெடி பண்ணதா போனேன், அந்த செய்யா என்னை பார்த்துட்டு கூட வேணுனே என்னை காப்பாத்தவே இல்லை, என்னை தண்ணியில விட்டுட்டு வந்து போயிட்டான், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி வந்து அழுகுறாங்க. உடனே அவங்க அம்மா, நீ கொஞ்ச நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோ, நான் நல்ல வேலை வந்து வாங்கிட்டேன்னா அவனை உன்னை புள்ளி பண்ண நான் வந்து விட மாட்டேன், நம்மளால நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் போக முடியாது, அது உனக்கு தெரியும் இல்லைங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெளியேந்து வந்து கேட்டுட்டு அந்த சிலையை வந்து எடுத்து வந்து வைக்கிறாரு. எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ தள்ளி விட்டாரு இல்லையா தண்ணியில, அவர் அப்பவே வந்து நம்ம ஹீரோயினி அவர்தான் வந்து காப்பாத்திருக்காரு போல. காப்பாத்திட்டு மோஜிங் எழுந்துருன்னு அவங்க மூச்சு விட்ட பிறகுதான் அவர் அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு வந்து போயிருக்காரு போல. உடனே அந்த சிலை அவங்க அப்பா கண்ணுல படாத இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பேப்பர் சுத்தி அந்த டிரால வந்து மறைச்சு வந்து வச்சிருக்காரு. அதனே அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்த உடனே, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்லயே நீ பெர்மனன்ட்ல இருக்கிறான்னு மட்டும் நினைக்காத, நீ என்னோட ஃபேமிலியும் கிடையாது, என்னோட சிஸ்டரும் வந்து கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு.
ஹீரோயினி நீயும் எந்த ஒரு ஓப்பும் வந்து வச்சுக்காத, நான் இந்த வீட்ட விட்டு போயிடுவேன்னுட்டு, நான் இங்க தான் இருப்பேன்ங்கிற மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லங்கிற மாரி மொறச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சா நம்ம ஹீரோ அந்த கடையில தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி அங்க வந்தோனே, "இவள உனக்கு தெரியுமான்னு?" அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. பார்த்த மாரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்புறாரு. அங்க இருக்கிற ஓனர் வந்துட்டு, "நீ காசு வாங்கு கஸ்டமர் கிட்டன்ன" உடனே நம்ம ஹீரோ காசு வாங்கிட்டு இருக்காரு. "கொஞ்ச நாளாவே நீ இந்த இடத்துல தான்டா இருக்கிற. ஏன்டா வீட்டுக்கே போ மாட்டேங்கிறங்கிற" மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கும்போது, நம்ம ஹீரோ, "ஆமா எங்க அப்பா இப்ப சம்பாதிக்கிற காசுலாம் அவங்க பொண்ணுக்கு தான் தராரு. எனக்கா வந்து தராருங்கிற உடனே நம்ம ஹீரோயினி தள்ளுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போய் நின்னு காசு குடுக்குறாங்க. குடுத்துட்டு, "உங்க அப்பா வீக்லி என்கிட்ட உன்கிட்ட காசு குடுக்க சொல்லி குடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நீ தான் வந்து வாங்க மாட்டேங்கிற" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. "என்ன வீட்ட விட்டு தொரத்தணும்னு மட்டும் நீ நெனைக்காத. அது உன் கனவுல கூட நெனைக்காத" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொன்ன உடனே, "நான் எதுக்காக அதெல்லாம் வந்து பண்ண போறேன்? நான் அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் உங்க அப்பா சொன்னது தான் நான் உன்கிட்ட சொன்னேன். நான் கெளம்புறேன்ங்கிற" மாரி ஹீரோயினி அந்த இடத்துல இருந்து கெளம்புறாங்க. அதோடவே நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து முடிச்சுர்றாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நான் வந்து நெனைக்கிறேன். எத்தன பேருக்கு செகண்ட் எபிசோட் வேணும்ங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாரி இந்த டிராமாவ கன்டின்யூ பண்ணலாமா? வேணாவாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் வந்து போட்டுருங்க. ஓகே, பை பை.